ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அம்மாவுக்கு டீ கடைக்கு வந்துருக்கிறேன், டீ சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்தேங்க. அம்மாவுக்கு உடம்பு நல்லா இல்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேங்க. ஏன்னா அநியாயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டலில் ஒரு ஜிபே கூட இல்லை. நம்ம ஃபோனில் தான் அதிகமாக காசு வரவு செலவு போயிட்டுருக்கு. அப்புறம் எனக்கு கொடுக்குறது எல்லாமே ஜிபே தான். இந்த கீரைக்கு 5 ரூபா கொடுக்குறது ஜிபே தான் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படிங்க அக்கௌண்ட்டு கூட வச்சுருக்க மாட்டேங்கிறாங்க ஜிபே ஃபோனுக்கு. அப்புறம் ஃப்ரெண்டு கடையில் போய் நான் அக்கௌண்ட்டில் போட்டு அப்புறம் பணம் வாங்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து கொடுத்தேங்க. இப்படி ஒரு நிலமை எனக்கு ஆகிப்போச்சு. இப்போ அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணுங்க. இப்படி அடுத்து வேலை இருக்குது, பார்க்கணும். அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சுங்க. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அம்மா கொண்டு போய் அவங்க தம்பி வீட்டில் தான் அம்மா இருக்கிறாங்க, அங்கே கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வரைக்கும் வேலை இருந்துச்சுங்க, வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டுங்க. இப்போ வந்து ஃப்ரீ ஆகிட்டேன். நீ பாப்பா நான் 5 மணிக்கு வருவாங்க, அதுக்குள்ளே ஏதோ சமையல் செய்யணும். வீட்டில் பார்த்திங்கன்னா ஒய்ஃபு காலையிலேயே சொன்னாங்க, பீட்ரூட் சட்னி பண்ணிடு, தோசை மாவு வாங்கிட்டு வந்துரு கடையிலேருந்து அப்படின்னு சொன்னாங்க. தோசை மாவு நீ போய் வாங்கிட்டு வரணுங்க. நான் ஆட்டிலாம் வைக்க தெரியல. ஆட்டி வைக்க தெரியுங்க, முதல்ல ஆட்டி தான் வச்சேன். இருந்தாலும் அது ஆட்டினா மாவு நிறையா ஆட்டணும், பிரிட்ஜ் இருக்கணும், பிரிட்ஜில் வைக்கணும். நான் பிரிட்ஜில் வந்து யூஸ் பண்ணுங்க. அப்புறம் அது ஆகாதுங்காட்டி பிரிட்ஜை எடைக்கு போட்டுங்க. அதனால நீ மாவு போய் வாங்கிட்டு, மாவு நல்லா இருக்குங்க, வீட்டில் அரைக்கிற மாதிரியே என் தம்பி அரைப்பாங்க. நாங்கள் போய் வாங்கிட்டு வந்துட்டு நீ சாயந்தரத்துக்கு தோசை சுடணும், சட்னி செய்யணுங்க. இந்த பீட்ரூட் போட்டு சட்னி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். தேங்காய் போடக்கூடாதுங்க பீட்ரூட் சட்னிக்கு. தேங்காய் போடாத, மிளகாய், வெங்காயம், அந்த பீட்ரூட்டை சொரவி போட்டு நல்லா வதக்கி விட்டு கொஞ்சமாக காரமாக போட்டு செஞ்சோம்னா நல்லா இருக்குங்க. தோசைக்கு சூப்பராக இருக்குங்க, தொட்டு சாப்பிட்லாம். நீ வந்து சாயந்தரமாக ரெடி பண்ணணும். ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க போகணும். காலையிலேருந்தே போய் தம்பி வீட்டில் போய் பார்த்துங்க. அவனுக்கு என்னாச்சு நடக்க வச்சுட்டு அப்புறம் அவங்க கூட பேசி அவன் நல்லா பேசணும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் கூட பிறந்தவனா போச்சுங்களா. அதனால் அவன் படுத்துகிட்டே இருந்தாலும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏதாவது எந்திரிச்சிட்டு கொண்டு 2 வார்த்தை பேசிட்டு கொஞ்சம் நடந்தானா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நம்ம நான் வரைக்கும் பேசிட்டு உட்காந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருந்தேன். நல்லா போயிரு, நீ மனசை தைரியப்படுத்து, எதையோ போட்டு கண்டதெல்லாம் யோசிக்காத. கம்பெனி வச்சுட்டு இருந்தானுங்க, பனியல் கம்பெனி தான் வச்சுட்டு இருந்தாங்க. அதனால் கம்பெனி பற்றிலாம் நீ யோசிக்காத, அதெல்லாம் நீ நல்லாகி மறுபடியும் கம்பெனி பழைய நிலைமைக்கு வந்துரு, நீ எதையும் மனசில் போட்டு வச்சுக்காத அப்படின்னு சொன்னேன். சொல்லி அட்வைஸ் பண்ணிவிட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். இப்போ தனி கேன் கேட்டாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தேங்க. அப்புறம் நிறையா பார்த்திங்கன்னா பணம் இந்த கீரை கொடுக்குறப்போ கிழிஞ்ச நோட்டாகவே கொடுத்துட்டாங்க. 100 நோட்டு, 200 நோட்டு, எல்லாமே கிழிஞ்ச நோட்டு. என்ன தான் நான் பார்த்து வாங்கினாலும் எப்படியும் ஒரு நோட்டு வந்துடுதுங்க, கிழிஞ்ச நோட்டு. சரி, அவங்களும் அப்புறம் சொல்லி தப்பு இல்லைங்க. ஏன்னா அவங்க ஒரு பக்கம் ஏமாந்து வாங்கியிருப்பாங்க. அப்போ அவங்க வாங்கும்போது சரி நாமளும் ஒரு பக்கம் கொடுத்தலாம் அப்படின்னு நோட்டு வச்சா கொடுத்துறாங்க. அவங்க பண்ணுறது தப்பு இல்லைங்க, நம்ம சொல்கிறது தப்பு இல்லைங்க. அது எது இது சரியோ எது உண்மைன்னு எனக்கே தெரியலைங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, அவங்க அந்த நோட்டை செலுத்தியாகும்னு நினைக்கிறாங்க. எனக்கு கிழிஞ்ச நோட்டு வந்துருச்சுன்னு நான் கவலைப்படுறேன். அவ்வளோதாங்க, இதில் வேறு ஒன்றும் இல்லைங்க. இது ஒரு சின்ன வீடியோங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.